ஃப்ரைடேயும் அதுவுமா லேப்டாப்பை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இன்றைக்கி 2 டிஷ் பண்ணி சாப்பிட்லான்னு சுறுசுறுப்பாக கிச்சனுக்கு போயாச்சு. எங்களுக்கு பிடிச்ச பரோட்டா வெஜ் சால்னாவும் என் பையனுக்கு பிடிச்ச பாஸ்தாவும் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கிட்டேன். இதோட பாஸ்தாவையும் அந்த சைடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டாச்சு. அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா எடுத்தாச்சு. சைடில் ஏற்கனவே வேக வச்சுருந்த பாஸ்தாவும் அதுக்குள்ளே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாஸ்தாவும் வெந்துருச்சு. அது கூட சாட்டே பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்து வச்சுட்டேன். ஆலிவ் ஆயிலும் தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ ஒரு சட்டியில் ஆயில் போட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சாட்டே பண்ணிவிட்டு கட் பண்ண வெஜ்ஜீஸ் போட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி போட்டு சாட்டே பண்ணி கூட அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா கொதி வந்ததும் பச்சை வாசனை போக இறக்கிட்டா சூப்பர் சால்னா ரெடி. இதுக்கப்புறம் பரோட்டாக்கு 130 ml வாட்டர், 200 கிராம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் மிக்சரில் போட்டு ஒரு 8 மினிட்ஸ் வந்து நல்லா ஓட விட்டுட்டேன். இதுக்கு நடுவில் யாரோ டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுது. சரின்னு வெளியே போய் பார்த்தேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் மீன் இறால் வாங்கிட்டு வந்துட்டு, இந்த பாரு ரொம்ப நல்லா கிடச்சிது, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. செய்கிறது கஷ்டம்னாலும் சாப்பாடை பற்றி யோசிச்சுட்டே செய்ய ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணியே வாங்கினதுனால எனக்கு ஈஸியாகிடுச்சு. லைட்டாக மஞ்சப்பொடி மட்டும் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ப்ரான்ஸ்க்கு வந்து அப்படியே மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கும் மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக போடுற எல்லா பொடியும் போட்டு லெமன் ஜூஸ் போட்டு பண்ணி வச்சாச்சு. அப்படியே ஆனியன், டொமேட்டோ, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இப்போது எங்கள் ஃபேமிலி குட்டி ஃபேமிலினால் 3 ஃபிஷ் மட்டும் இப்போ மேரினேட் இப்போ ரோஸ்ட் பண்ணினா போதும். மித்த எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ ஒரு மண் சட்டியும் ஒரு இரும்பு சட்டியும் எடுத்துக்கிட்டேன். இரும்பு சட்டியில் வந்துட்டு ப்ரான்ஸ்க்கு வேண்டிய எல்லா வெஜ்ஜீஸும் போட்டு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. மண் சட்டியில் வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் நல்லா ஹை ஃப்ளேமில் அந்த இரும்பு சட்டியில் போட்டு 2 தடவை சாட்டே பண்ணோன்னே அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கும் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டாச்சு. இதுக்கு நடுவில் என் பையன் பயங்கரமாக பசிக்குதுன்னொன்னே அவனுக்கு பாஸ்தாவையும் கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டேன். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு தவா வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். ப்ரெஷர் குக் வச்சு 4 செட்டிங்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் முட்டை இல்லாத சாப்பாடு ஒரு சாப்பிட்டா, அதனால் ஆம்லெட்டுக்கு கடற்கடன் எல்லாத்தையும் கட் பண்ணி எக்கை போட்டு சால்ட்டை போட்டு நல்லா கலக்கி நம்ம ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஆயில் மிச்சம் இருந்தது. அதுலேயே இந்த ஆம்லெட்டையும் போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதை பார்த்தா ஆஹா தேவாமிரதமாக இருந்தது. சரி ஓகே, இனிமேல் எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக சாப்பாடு தான் சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்டேங்க நைட்டு. அதுக்கப்புறம் அந்த பரோட்டா மாவு இருந்ததே மிச்சம், அதை வேறு பண்ண வேண்டியது இருந்து சால்னா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த பரோட்டா மாவையும் பண்ணிட்டு தான் தூங்கினேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க டைம் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.